அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. இந்த ஸ்ட்ரைக்ல மட்டும் தான் கொடுக்கலாமா? கிடையாது. எனி ஸ்ட்ரைக்ல நம்மளால கொடுக்க முடியுங்க. எல்லா ஸ்ட்ரைக்கும் பண்ண முடியும். நம்ம ஸ்டூடெண்ட்லாம் இதை வச்சு ட்ரேடே பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா இது ட்ரெண்டுக்காக மட்டும்தான். மற்றபடி அவங்களுக்கு எங்கெங்க கால்குலேஷன்ல எங்கெங்க வேல்யூ வருமோ, யாரை பை பண்ணணும், என்ன ஏது எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு தெரியும். நான் யூடியூப்ல கொடுக்கறது வந்து உங்களை சிந்திக்கிறதுக்காக மட்டுமே கொடுக்குறேங்க. என்னடா இவரு எல்லாரும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்ல போட்டு இங்க வந்தா பை, மார்க்கெட் அங்க போனா செல் ஆகுன்னு சொல்றாங்க. இவரு ஒரு சைக்கை போட்டு மார்க்கெட் அப் டவுன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்குள்ள வந்தாங்க. நீங்க தேடுதல் அதை சார்ந்து இருக்கும். உங்களுடைய தேடுதல் சரியானதை தேர்ந்தெடுத்து வர்த்தகம் பண்ணுவீங்க. அப்புறம் நிறைய பேர் ஆப்ஷன் கிளாஸ் கேட்டு நான் சொல்லியிருக்கேன்ல, கண்டிப்பா நான் ஜனவரியில எடுப்பேன் கிளாஸ். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் கூடிய விரைவில் டேட் இதெல்லாம் நான் அனௌன்ஸ் பண்றேன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி வேல்யூ கொடுக்குறோம். அது எந்த ஸ்ட்ரைக்ல வேணா கொடுக்க முடியும்னு சொல்றோம். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நிப்டி நான் சொல்றது இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, நிப்டி 50, அது வந்து 50 பாயிண்ட் ஏறுது அப்படின்னா கூட நீங்க வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணி சம்பாதிக்க தெரியணும் உங்களுக்கு. ஆனா 50 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்க முடியும். இது சைட்வேஸ் மார்க்கெட், ஆப்ஷன் பையருக்கான மார்க்கெட் கிடையாதுன்னு சொல்றோம். கிடையவே கிடையாதுங்க. கண்டிப்பா ஆப்ஷன் பையர் அதுலயும் சம்பாதிக்க முடியும். அதுக்கு ஏற்றாறு போல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி சைட்வேஸா இருந்துச்சு, ஆப்ஷன் பை நஷ்டம் ஆயிடுச்சாங்கன்னு சொல்றாங்கன்னாவே அவங்களுக்கு இன்ட்ராடேல ஆப்ஷன் பையிங்க பற்றி புரிதல் இல்லைன்னு அர்த்தம். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அதுக்கு என்ன காரணம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எடுக்க வேண்டிய இடத்துல தான் எடுக்கணும். ஓடி போய் எடுக்கிற வேலை இதெல்லாம் இருக்கவே கூடாது. அந்த புள்ளின்னா அந்த புள்ளி தான். அது எங்க எடுக்கணும்? ஃபால்ஸா பிரேக் அவுட். இப்போ இன்னைக்கு 24,600 புட்டு 112 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிப்டி ஏறும்னு சொல்றோம். 112 ரூபாய்க்கு கீழே இவர் சஸ்டைன் ஆனார்னா தான் நிப்டி ஏறும். அதே அவர் 112 ரூபாய்க்கு மேல இருந்தா நிப்டி இறங்கும். இவர் அதுக்கு மேல ஏறுவார். அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு வேலை மேல இருக்குன்னா ஒரு வேலையில போயிட்டு எய்தர் டவுன் சைடு ஆர் அப் சைடு அங்கிருந்து திரும்பும். அதே கீழே வந்தா ஒரு வேலையில போயிட்டு எய்தர் அப் ஆர் டவுன். இப்ப இந்த விலையே வராம அப்படியே கீழேயோ இல்ல மேலேயோ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்த கால்குலேஷன் வேல்யூ வந்துடும் வேற இடத்துல. அது அங்க இருந்து அந்த வேல்யூ எடுத்துட்டு போயிடும். அப்ப நீங்க இங்க வந்த போது டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்க டிசிஷனை இது இந்த பிரைஸ் இது விடாத வரைக்கும் அங்க வந்து மார்க்கெட்ல ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். ஏன் என்ன அது சிந்தி. அதே போனா இங்க இருந்து வரவே இல்லை, அப்படியே போயிடுச்சு சார் மேல அப்படின்னா ஒரு இடத்துல போயிட்டு அது அங்க இருந்து திரும்பி ஆகும் சார். இல்ல அங்க இருந்து அப்சைடு திரும்பியே ஆகணும். வரவே வராதுங்க நீங்க ஃபுல்லா. அதே போலதான் கீழே வந்தாலும் இதெல்லாம் இப்ப ஏன் ஒரு 1000 பாயிண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்கும் அப்படிங்கறதெல்லாம் மேட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதெல்லாம் கால்குலேஷன் மேக்ஸ். நம்ம உடனே கிரீக்ஸ் வேல்யூ கிடையாது. டீட்டா காமா தீட்டா வேக ரோபோ இதெல்லாம் இங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாது. சிம்பிளா பாருங்க மார்க்கெட்டை, பெருசெல்லாம் பார்க்காதீங்க, காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நீங்க இண்டிபெண்டா சுதந்திரமா ட்ரேட் பண்ணுங்க. யாரும் கால்ஸ் கொடுப்பாங்க இது பண்ணுவாங்க அதெல்லாம் நம்பி என்னைக்குமே செய்யாதீங்க தயவு செய்து. நாமெல்லாம் கால்ஸ் எதுவுமே கொடுக்கறது கிடையாதுங்க. நீங்க இண்டிபெண்ட். இப்ப நான் போடுற வேல்யூ எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும், நீங்க போடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது சார்ந்துதான் நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.